ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரிப்பப்ளிக் டே விஷஸ், இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம், குடியரசு தினம் அளவு கொண்டாட மாட்டோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலா குடியரசு தினம் தான் ஒரு எப்படி சொல்றது, நமக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாட்டோம். எஸ், ஆங்கிலேயர்கள் நம்ம சுதந்திரம் கிடைச்சது சுதந்திர தினத்துல. ஆனா நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், சரிங்களா, அரசியல் அமைப்பு, நம்ம பேசுறோம், அடிப்படை உரிமைகள் இருக்கு, ஓகேவா. நமக்குன்னு ஒரு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து குடியரசு தான், ஓகேவா. ஸோ ரிப்பப்ளிக் டே November 26 கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவோம், கரெக்டா. கான்ஸ்டியூஷன் அதாவது எப்படி சொல்றது, அதைதான் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. பட் குடியரசு தினம் கொண்டாடுறது ஜனவரி 26. ஜனவரி 26 1950 ஃபர்ஸ்ட் குடியரசு தினம் வந்துச்சு. அதுல இருந்து அப்படியே தொடர்ந்து, ஓகேவா. இந்த குடியரசு தினத்துல சரிங்களா, ஒரு குடியரசு தினம், ஒரு ரிப்பப்ளிக் டேனாலே ஒரு யூனிஃபார்ம், கரெக்டா. சோ அந்த யூனிஃபார்ம் ஓரியன்டா எஸ்ஐபிசிக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோ நம்மளால ஒரு முடிஞ்ச விதமா இந்த ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம், ஓகேவா. இந்த ஆஃபர் என்னங்கிறத சொல்ல போறேன். எஸ்ஐக்கு பிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க, ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாட்டோம், பிப்ரவரி மாசம் பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஸ்ஐ மார்ச் அல்லது மார்ச்சுக்கு பிறகுதான் வரும், ஓகே. பட் எல்லாமே கூட இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் பார்க்கலாம். ஏன்னா அதாவது தமிழ்நாட்டுன்னு இல்ல, நம்மளோட அகாடமியிலே இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பக்கமான ஒரு ஆஃபர் என்னன்னா, எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 1200 ஃபீஸ் வச்சோம். இப்ப ஆல்ரெடி 1000 ஆஃபர்ல தான் இருக்கு. இப்ப வேற லெவல் ஆஃபர் 600 கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்லிக்கிறேங்க, இந்த எல்லா ஆஃபருமே 3 நாள், ஜனவரி 26, 27, 28. ஸோ ஜனவரி 28 நைட்டோட ஆஃபர் முடிஞ்சிடும். 29 ஆயிடுச்சுன்னா பழைய ஃபீஸ்க்கு போயிடும், பார்த்துக்கோங்க. ஸோ 3 நாள் ஆஃபர். எஸ்ஐக்கு இப்ப 699 தான். இந்த 699 பே பண்ணீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா. இதுல ரொம்ப அல்டிமேட் ஆஃபரு, நீங்க 999 பே பண்ணா 2 டெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டுமே டிஃபரெண்ட் டெஸ்ட் கொடுக்குறோம். எஸ்ஐக்கு மொத்தம் 50 டெஸ்ட் தருவோம். ஒரு டெஸ்ட்லயுமே 140 கேள்விகள். அப்ப 7000க்கு மேற்பட்ட கேள்வியும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்ல கவர் ஆகும், சரிங்களா. எஸ்ஐ டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பைலிங் உள்ள தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், பாத்துக்கோங்க. இதான் எஸ்ஐக்கு. பிசி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் 20 கேள்விகள். அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி எக்ஸாமே தமிழ்ல மட்டும் நடக்குங்கிறனால நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும், சரிங்களா. இதுவும் பிடிஎஃப் தான், கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். 2 வருஷம் சேர்த்து ஜாயின் பண்ணீங்கன்னா 999 தான் போட்டிருக்கோம். இதுக்கு ஆக்சுவலா 2000, அப்புறம் ஆஃபர் 1200 வச்சு 999. பிசிக்கே பாருங்க, 1000 வச்சோம், அப்புறம் 499 கம்மி தான், 399 வச்சிருக்கோம். 3 days ஆஃபர் ரிப்பப்ளிக் டேக்காக. இதே ஆஃப்லைன் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து 4000, அப்புறமா 3000 ஆஃபர் தான் வந்து 2000 தான் போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ டேரக்டா வந்து நீங்க டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி, அவ்வளவுதான். பிசிக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து ஆக்சுவல் ஃபீஸ் 4000 வச்சிருந்தோம். 2500 ஆல்ரெடி ஆஃபர்ல இருந்தது. இப்போ 1999 தான் வச்சிருக்கோம், சரிங்களா. அதே மாதிரி ரெண்டு சேர்ந்து வந்து ஆக்சுவலா 6000 வச்சிருந்தோம். அப்புறம் 5000 ஆஃபர்ல தான் இருந்தது. இப்போ 3999 தான் வச்சிருக்கோம், ஓகேவா. நீங்க 2 டெஸ்ட் பேட்சுமே 3999 பே பண்ணி ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம். மிகப்பெரிய விஷயம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் தான். காரணம், இந்த ஆன்லைன் கோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஐபிசி சேர்த்து ஆன்லைன் கோர்ஸ். இதுல கிளாஸஸ் கொடுத்துருவோம், இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். இப்ப நீங்க 999 பே பண்ணா எஸ்ஐபிசி சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் எடுப்பீங்க, கரெக்டா. ஆனா 1799 பே பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். எஸ்ஐக்கான கிளாஸஸ், பிசிக்கான கிளாஸஸ் வந்துடும். கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ். கிளாஸ் பொறுத்தவரை எஸ்ஐபிசிக்கு ஒண்ணுதான், ஓகேவா. கிளாஸ் ஒண்ணுதான், டெஸ்ட் தான் டிஃபரெண்டா தரும். அப்ப கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான் கொடுக்க போறோம். சோ அது உங்களுக்கு டைமிங் ஒரு இஷ்யூவா இருக்க போது நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பாத்துக்கலாம், ஓகேவா. நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னாலுமே வேலையை முடிச்சு பாத்துக்கலாம். அந்த கிளாஸஸ் வந்துடும். இது இல்லாம நம்ம மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுக்குறோம்ல, மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஜிஎஸ்கான மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்பும் இதுல ஃப்ரீ. அப்போ 1799 மட்டும் பே பண்றவங்களுக்கு கிளாஸ் வந்துடும், டெஸ்ட், இந்த டெஸ்ட் வந்துடும், பிடிஎஃப் வந்துடும். எல்லாமே சேர்த்து தான் 1799 வச்சிருப்போம் ஆஃபர், சரிங்களா. ஸோ நம்மளோட மெட்டீரியல் தமிழும் அவைலபிள், இங்கிலீஷும் அவைலபிள். நீங்க எதெல்லாம் வாங்கிக்கலாம். மெட்டீரியலுமே தமிழ்லையும் தரும், இங்கிலீஷ்லையும் தரும், ஓகே. ஸோ இல்ல சார் எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த பிடிஎஃப் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா 699 பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல் புக்கா வேணும்னா 999, ஓகே. ஸோ எஸ்ஐபிசிக்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆஃபருங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குடியரசு தினம், ஓகேவா, நமக்கு அந்த கான்ஸ்டியூஷன் ரிலீஸ் பண்ண நாள், அந்த நாள் அன்னைக்கு நீங்க சேர்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.